தமிழகத்தில் ராமபிரான் வழிபாட்டின் தொன்மை வரலாற்றை கண்டு வந்தோம். அயோத்தி ராமன் என்ற பெயர் பழங்காலம் தொட்டு கல்வெட்டுகளில் புழங்கி வருவது நாம் மேலும் காண்போம். காஞ்சிபுரம் தாலுகாவில் புள்ளலூரில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோவிலில் உள்ள காமாட்சியம்மன் சன்னதியில் உள்ள இன்னொரு கல்வெட்டு. இது 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. 2ஆம் ராஜேந்திர தேவனின் 9ஆம் ஆண்டு கல்வெட்டு, அதாவது பொது ஆண்டு 1061. இந்த கல்வெட்டு கூறும் செய்தி என்ன என்றால், திரு அயோத்தி பெருமாள் கோவிலில் பாரதம், ராமாயணம் மற்றும் புராணங்கள் படிக்க இறைநிலங்கள் வழங்கப்பட்டதை கூறுகிறது. அதாவது கோவில்களில் வருடா வருடம் மகாபாரதம், ராமாயணம் மற்றும் புராணங்கள் பாராயணம் செய்வதையும், அப்படி செய்யும் பொழுது அவர்கள் உணவு மற்றும் சன்மானத்திற்காக இறைவி நிலங்கள் கொடுக்கப்பட்டதையும் இது கூறுவது. இந்த வழிபாட்டின் பெருமையும் இங்கே சத்சங்கங்கள் தொடர்ந்து நடைபெறுவதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். திருவள்ளுவர் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்பார். அதாவது நல்ல சத்சங்கங்களை கேட்டு அதை கேட்கும் சக்தி குறையும் பொழுது அதற்காக உணவு சிறிதே காட்ட வேண்டுமாம். நாம் மீண்டும் மீண்டும் சத்சங்கங்களை கண்டு பல நல்ல விஷயங்களை கேட்டறிய வேண்டும் என்பதே திருவள்ளுவர் காட்டும் வழி. அப்படி நடந்து கொள்வதற்கு 2ஆம் ராஜேந்திர தேவன் அப்படி சத்சங்கங்கள் நடந்துபோவோருக்கு உணவு மற்றும் சன்மானத்திற்காக இடம் கொடுத்தது. சரி, இப்பொழுது நாம் கோவில்கள் மற்றும் சேர்ந்து அவ்வப்போது ராதா கல்யாணம், சீதா கல்யாணம் என்றெல்லாம் செய்கிறோம். இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜேந்திர சோழன் அவர்கள் அதே போல நடத்தி வைத்து, அத்தோடு மேலும் ஒரு சிறப்பான செய்தி அங்கு உள்ளது. இது திருவல்லம் தாலுகா வடமதுராவில் உள்ள கோவில். ராஜேந்திர சோழனின் 25வது ஆண்டிற்கான இது ஒரு சிறப்பு கல்வெட்டு ஆகும். இது பொது ஆண்டு 1037ஆம் ஆண்டு கல்வெட்டு. இது கூறும் செய்தி என்ன என்றால், உடையார் ராஜேந்திர சோழ தேவர்க்கு யாண்டு 25வது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பையூர் இளம் கோட்டத்து வெண்க நாட்டு ஜெயங்கொண்ட சோழ சதுர்வேதி மங்கலத்து திரு அயோத்தி சக்கரவர்த்திக்கு நம்பிராட்டியாரை எழுந்தர் அருள்வித்து திருக்கல்யாணம் செய்து ஸ்ரீதனம் தந்து வைத்தலாம் என்கிறார். அதாவது தன்னுடைய 25வது ஆண்டை ஒட்டி அவர் சிறப்பாக திரு அயோத்தி பெருமாளுக்கு சீதா கல்யாணம் செய்து வைக்கிறார். அப்படி நம்பிராட்டியாரை அங்கே எழுந்து வைத்த பொழுது ஸ்ரீதனமாக வரதட்சணையாக அவர் நிலம் கொடுத்தார் என்கிறது. எவ்வளவு பக்தி கொண்ட சோழ மன்னர்கள் இங்கே வாழ்ந்துள்ளார்கள். நாம் அனைவரும் தொடர்ந்து ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நாமும் நல்வளம் பெறுவோம். வணக்கம்.